வணக்கம், வெல்கம் டு கிருத்னியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இடியாப்பம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சாஸ் பேன்ல 5 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இன்னொரு ஸ்பெஷல்ல 300 கிராம் அரிசி மாவும் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொதிக்க வச்சுக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா மாவோட சேர்த்துக்கிட்டே வரணும். தண்ணி ஆட் பண்ண மாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவுல கட்டி படக்கூடாது. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வரணும். மாவு இலகுவான பக்குவத்துல இருக்கணும். ரொம்ப இறுக்கமா பிசைஞ்சோன்னா உரல்ல பிழியறப்ப மாவு உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மாவு ஆறுனதுக்கு அப்புறமா கையில நல்லா 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவு நல்லா உருட்டி பிசைஞ்சுக்கோங்க. கடையில வாங்குற இடியாப்ப மாவு வறுத்த அரிசி மாவா தான் இருக்கும். வீட்டுல நம்ம அரிசி மாவு வச்சிருந்தோம்னா கடாயில ஒரு 6 to 7 நிமிஷம் லேசா வறுத்தெடுத்து அப்புறம் இடியாப்பம் பண்ணீங்கன்னா இடியாப்பம் நல்லா மெதுவா நமக்கு கிடைக்கும். இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உரல்ல நல்லா 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணிருக்கிற மாவை உருட்டி இதுல ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு இட்லி தட்டுல இப்ப இதை நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு டிஷ். இது ரெடி பண்றதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு 5 to 6 minutes வேக விட்டா போதும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நல்ல ஸ்பாஞ்சியான இடியாப்பம் ரெடி ஆயிருச்சு. இதை கெட்டி தேங்காய் பால் சர்க்கரையோட சேர்த்து சாப்பிடலாம். நல்லெண்ணெய் சர்க்கரை காம்பினேஷனும் நல்லா இருக்கும். ஜீனி, நெய், தேங்காய் பூ துருவல் ஆட் பண்ணி நல்லா இடியாப்பம் உதுத்து விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கிரேவி விரும்புறவங்க வெஜ் நான்வெஜ் கிரேவிக்கும் இது ஆப்டா இருக்கும். நான்வெஜ் கிரேவினா சிக்கன் குருமா சூப்பரா இருக்கும். அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.